அப்பா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறது இல்லையா? படிக்கிறதுக்கு போனா இதுக்கு வகுத்துக்கு யாரு கஞ்சி ஊத்துறது? கல்யாணத்துல பாதிக்கு பாதி அது கூட இல்ல 45% குழந்தைங்க தான் ஆரம்ப பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. அடப்பாவுமே 55% கை நாட்டா இருந்தா நாடு என்னத்துக்கு ஆகும்னு 15,000 பள்ளிக்கூடம் போறாதே. 300 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பா திறந்தே ஆகணும். அப்படி பார்த்தா குறைஞ்சது 45-50,000 பள்ளிக்கூடமா திறந்தாகணும். 50,000 எய்மா வச்சுக்கலாம். ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு 3 மைலுக்கு மேல நடக்க கூடாது. அப்படி ஏற்பாடு பண்ணீங்கன்னா எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சலாமே. பள்ளிக்கூடம் திறந்துடலாம், ஆனா ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கணுமே. கல்வியை இலவசமாக்கினா ஓரளவுக்கு சாத்தியப்படுத்தலாம். இதே யோசனை தான் எனக்கு இருந்தது வடிவேல் சார். கல்விக்கு காசு வாங்குறது தாய்ப்பாலை விற்கிறதுக்கு சமானம் இல்ல. இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினா நிதித்துறை மேல பெரிய பழு இறங்கும். இறங்கட்டுமே, சமப்போம். வெகு பிள்ளைங்களுக்காக தானே. அவங்க படிச்சு வந்தா போறாதா? நாட்டை முன்னேற்ற மாட்டாங்களா? முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரேன்.